பள்ளி குழந்தைகள், பச்சிளம் குழந்தை பள்ளிக்கு சென்று தனது வருங்கால கனவை நனவாக்க சென்ற குழந்தைகள் இறந்து போய் அவர்களுடைய உயிருக்கு பாதகமான இருக்கின்ற இந்த அதிகாரிகளை யாரெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே சீனியர் டிஎன் கோஆர்டினேஷன் இருக்கார். அவர் டெய்லி வசூல் பார்க்குறது தான் வேலை. டெய்லி அவர் போய் அவங்க ஊர்லேருந்து கான்ட்ராக்ட் ஆள்லாம் கொண்டு வந்திருக்காரு. சபையில் உள்ள ஆளுங்களெல்லாம் நியமிக்கிறது. டெய்லி அவர் தொழிலாளர்களை பார்க்குறதில்ல, தொழிலாளர் பிரச்சனையை பார்க்குறதில்ல. டிஆர் மிக நல்லவர். அவருடைய பேச்சை கூட இந்த அதிகாரிகள் கேட்பதில்லை. அதே போல் இங்கே மகேஷ் என்று ஒரு ஏபிஓ இருக்கிறார். அவருக்கு ஒரு பியூன் வேலை கூட தெரிய மாட்டேங்குது. அவரை கொண்டு வந்து அதிகாரியாக எப்படி யார் செலெக்ஷன் பண்ணான்னு தெரியல. அவரை எதுவுமே செய்கிறதில்ல, ஒரு ரூலும் தெரியறதில்ல. இது மாதிரி ரூலை மீறி இருக்கிறதுனால கேட்டில் படுத்துட்டு கேட் கீப்பர் தூங்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் அதுக்கு காரணமான அதிகாரிகளையும் நாங்கள் விட மாட்டோம். எப்படி உங்களுக்கு தெரியும், அஜித் குமார் முதல்ல கான்ஸ்டபிளையும் எஸ்ஐயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் வெகுண்டவுடனே பெரிய பெரிய அதிகாரிகளை போகிறாங்க. அது மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளை நீங்கள் இங்கே சார்ஜ் ஷீட் கொடுத்து வேலை நீக்கம் செய்வோம். சும்மா சார்ஜ் ஷீட் கொடுக்குறது முக்கியம் இல்லை. இந்த சீனியர் டிஎன் கோஆர்டினேஷனை உடனே டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ், இந்த மகேஷ் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உடனே பண்ணணும்.